ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் எடிட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிபிசி ஆர்டிக்கல். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸை கொண்டு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால் அவங்களுக்கு வந்து ஐசிபிசி ஆர்டிக்கல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டைம் பார்த்துக்கோங்க, 12:40 ஆகுது. தென் மெயில் ஐடி கூட உங்களுக்கு என்னால் ஷோ பண்ண முடியும். ஓகேங்களா? மெயில் ஐடி எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த பேட்டர்னில் போய் சேரும் மெயில் அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் வரும். ஏன்னா உண்மைக்குமே வந்து எங்கிட்ட தான் உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அதனால் எங்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருதுன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு வரும். என்னுடைய கான்டாக்ட் நம்பர், என்னுடைய மெயில் ஐடி, ஆர்டிகல்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, மோர் தென் எல்லாமே வந்துடும். இன்க்ளூட் என்னுடைய சிக்னேச்சருமே கூட நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது போல் உங்களுக்கு ஆர்டிகல் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் எங்கிட்ட இருந்து வருதுன்னு அர்த்தம். இல்லை வேறு யாராச்சும் என்னோடய நேம் யூஸ் பண்ணி உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து 5 ஆர்டிக்கல் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 5 ஆர்டிக்கலுமே நான் அவங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 5 ஆர்டிக்கலுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து என்னால் ஆர்டிகல்ஸ் வந்து எதனா ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து எல்லா ஆர்டிக்கலும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது நண்பா. ஏன்னா வந்து அவங்க போடாமல் இருக்காங்க அப்படின்னா அது பிரச்சனை எனக்கு தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து டாக்குமெண்ட்டாக தான் கொடுப்போம். அந்த ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ், மோர் தென் என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே எவ்வளோ 100% யூனிக்காக இருக்குது, மோர் தென் இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? மினிமமாக வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 100% ஹியூமன் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்குன்றது பாருங்கள். ஒவ்வொரு ஆர்டிக்கலும் வந்து ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். இவருக்கு வந்து மினிமம் 5000 வேர்ட்ஸில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி காட்டுற அடுத்ததாக வந்து பாருங்கள். இந்த 5வது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே வந்து ஒவ்வொரு மாடலாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம் இல்லையா? அதனால் அதாவது புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய இடத்த அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டிய இடத்த அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஃபோக்கஸ் கீவேர்டு அதிகமாக கொண்டு வரதுக்காக சப்டைட்டில் வந்து அதிகமாக ஆட் பண்ணி அது போல் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெத்தட்லையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொடுத்துட்ருப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் பாருங்கள் எது போல் நம்ம உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருக்குன்றது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி வந்து வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியல ஆட்சன்ஸில், அதாவது 0.01 சென்ஸ், 0.05 சென்ஸ் இது போல் இருக்குன்னா என்னால் அதிகபட்சம் $10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு. அதாவது ஒன் டைம் வந்து கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெப்சைட் சம்மந்தமாக A to Z, ஓகேங்களா? A to Z உங்களுக்கு மோர் தென் எனி சர்வீஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ், டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ், அது இல்லாமல் இன்டர்லிங்க் பில்ட் பண்ணுறது, அதாவது பேக்லிங்கில் பேஜ் மட்டும் ரேங்க் பண்ண வைக்கிறது, எஸ்இஓ சர்வீஸ், ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, பிளாக் எஸ்இஓ, அதுபோல் மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக எனி சர்வீஸ்க்கு வந்து ஹையர் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து சைடு வந்து ப்ராப்பராக யூஏ நல்லா இல்லை அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வேணும்னா வெறும் 1000 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் ப்ரீமியம் தீம்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியும். கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா 2000 ரூபா ஆகும். அது இல்லாமல் 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.